CSE கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27th SAT எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. CSE JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANDS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. விடாமுயற்சின்னு ஒரு மொக்க படத்துக்கே அவ்வளோ பெரிய ஓப்பனிங்கை கொடுத்த ரசிகர்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ஓப்பனிங் கொடுப்பாங்கங்கிறத நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு காட்சியுமே வந்து நீங்கள் கைத்தட்டிகிட்டே இருக்கணுங்கிறதுக்காகவே ஆதிக்க ரவிச்சந்திரன் உருவாக்கின மாதிரி தான் நமக்கு தெரியுது. இப்போ அனிருத் இசையெல்லாம் அந்த ஈசல் மாதிரி காலையில் பிறந்து சாயங்காலம் மண்டை போடுற பாடல்கள் தான் அதெல்லாம். அந்த மாதிரி ஒரு நீடித்து நிலைத்து நிற்கிற பாடல்களை போடுகிற ஜிவி பிரகாஷ் நம்ம வந்து ட்ரெண்டிங்கில் வந்து சேர போகிறோம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு தான் ஒரு பாட்டை உருவாக்கியிருக்கிறாரு. முழுக்க அது அனிருத் ஸ்டைலாக மாறினது தான் பெரிய துரதிர்ஷ்டம். ஜனநாயகனோட அப்டேட் உங்ககிட்ட இருந்து இப்போ கொஞ்ச நாள் அந்த படப்பிடிப்பு நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த நிறுவனத்தின் மீது ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து வங்கி கணக்குகள்லாம் கொஞ்சம் முடக்கி வச்சுருக்காங்க. ஏகே வச்சு ஒரு படம் பண்ண போறாரு தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, இந்த கதை ஏற்கனவே ரஜினிக்கு சொல்லப்பட்ட கதை, ரஜினிக்காக எழுதப்பட்ட கதை. அந்த படத்தில் தனுஷ் நடிக்காமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம நிறையா சாங்ஸ் பார்க்குறோம் விச் ஆர் அட்மோஸ்ட் வல்கர். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆனால் கூட டெஃபினட்டாக வந்து நாங்கள் வந்து இதுக்கு அகெயின்ஸ்டாக கேஸே இது பண்ண போகிறோம். அதை பற்றி நான் உங்கள் கருத்து. நீங்கள் படம் எடுக்கிறவன்ட்ட போய் சண்டை போடணும். நீங்கள் சென்சார் அனுமதிக்கிறதுனால தானே அப்படிப்பட்ட படங்கள் வருது. நீங்கள் சென்சார் ஆஃபீஸில் போய் உண்ணாவிரதம் இருங்க, முடிஞ்சால் உள்ளே போய். ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டு வந்த படம் தான் இந்தியன் 2. ஆனால் வந்து இப்போது இந்தியன் 3க்கு வந்து யாருமே வாங்காத நிலைமையில் இருக்குது. லைக்கா கூட ஒரு இஷ்யூ போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து. ஆக்சுவலாக இன்னொரு 10 நாள் வந்து பேட்ச் ஒர்க் இருக்குது, அவ்வளோதான். இதை வந்து அவங்க முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா படமே முடிஞ்சுது. அதனால் இந்தியன் 3 கட்டாயமாக வரும். ஆனால் அதில் லைக்காக இருக்காது. ஓஜி சம்பவம் ரிலீஸ் ஆனதுலேருந்து விடாமுயற்சியில் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து அந்த ஃபீட் இல்லை, ஒரு அந்த ஃபீஸ்ட் இல்லைன்றதை நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. பட் குட் பேட் அக்லி வந்து ஒரு ஃபேன் சம்பவமாக தான் இருக்க போகுது. அது வந்து பிளாஸ்டாக இருக்க போகிற தேட்டரில் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கான ஒரு சின்ன ரிஹர்சல் மாதிரி ஓஜி சம்பவம் விட்டுருக்காங்க. ஸோ எங்களுக்கு அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது குட் பேட் அக்லி எந்த நிலையில் இருக்குது அண்ட் ரிலீஸ்க்கான வரவேற்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லவே வேண்டாம், ரிலீஸ்க்கான வரவேற்பெல்லாம் எங்கேயோ போயிடும். விடாமுயற்சின்னு ஒரு மொக்க படத்துக்கே அவ்வளோ பெரிய ஓப்பனிங்கை கொடுத்த ரசிகர்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ஓப்பனிங் கொடுப்பாங்கங்கிறத நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு காட்சியுமே வந்து நீங்கள் கைத்தட்டிகிட்டே இருக்கணுங்கிறதுக்காகவே ஆதிக்க ரவிச்சந்திரன் உருவாக்கின மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதாவது அஜித்தினுடைய அவ்வளவு மேனரிசங்களையும் கொண்டு வந்து கொட்டி ஒரு கதையாக ஒரு லைனை வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அஜித்தை வந்து நீங்கள் விதவிதமாக பார்த்து சந்தோஷப்படுங்கிறது தான் அவருடைய ஒரே நோக்கமாக இருக்குது. ஒரு நல்ல அழகான கதையும் அதுக்குள்ளே அவர் இணைச்சிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ ஆதிக்க ரவிச்சந்திரனை பொறுத்தளவுக்கு சும்மா ஓபி அடிக்கிற ஒரு டைரக்டர் கிடையாது. இப்போ மார்க் ஆண்டனிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர். அவருடைய ஒரு 4 படம் தான் பண்ணியிருக்காரு இதையும் சேர்த்து. இதில் வந்து 3 படங்கள் ஹிட்டுன்னு இப்பயே சொல்லிடலாமே. அப்படியா? ஆமாம், விடாமல் இதையும் சேர்த்துக்குங்க, குட் பேட் அக்லியும் சேர்த்துக்குங்க. நான் அப்படி தான் இது வரைக்கும் அதை நம்பிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த ஓஜி சம்பவத்தை பற்றி கேட்டிங்க. அது குறித்து எனக்கு ஒன்றும் பெருசாக ஒரு இது இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா இப்போ நம்ம எதிர்பார்த்தது வேறு. பட் அந்த டியூன், அது பாடப்பட்ட விதம், இதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக ஒட்டலை. பட் ஒருவேளை இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம இதுக்கு அது வந்து அவ்வளோ பெருசாக இல்லை. ஓகே, அந்த ஒரு கத்துனதுலாம் வந்து ஏகே அப்படின்னு கத்துனது வந்து அவரே ஒரு ஃபேன் பாய் ஆகி அது பண்ணது. அண்ட் தென் அனிருத் இவர்களோட மாஸ் பேங்கர் இந்த மாதிரி நம்ம கேட்டிருப்போம். பட் ஜிவி ஸ்டைலில் இருக்கிறது அதுவுமே மக்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு மாஸ் எலிவேஷன் வந்து பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு டாக் இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜிவி இல்லை, ஜிவியை பொறுத்தளவுக்கு எப்போவுமே வந்து மெலடியை நம்புகிற ஒரு இசையமைப்பாளர். அவர் இன்னும் ஒரு 50 வருஷம் கழித்து கேட்டால் கூட ஜிவி பிரகாஷ் பாடல்களை நம்ம கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி பல பாடல்களை அவர் உருவாக்கியிருக்கிறாரு. இப்போ அனிருத் இசையெல்லாம் அந்த ஈசல் மாதிரி காலையில் பிறந்து சாயங்காலம் மண்டை போடுற பாடல்கள் தான் அதெல்லாம். இன்னொரு 10 வருஷம் கழித்து நீங்கள் அதெல்லாம் கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நீடித்து நிலைத்து நிற்கிற பாடல்களை போடுகிற ஜிவி பிரகாஷ் இன்றைக்கி என்ன இன்ஸ்டண்ட்டில் நம்ம பண்ண முடியும், இது என்றைக்கு நம்ம வந்து ட்ரெண்டிங்கில் வந்து சேர போகிறோம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு தான் ஒரு பாட்டை உருவாக்கியிருக்கிறாரு. முழுக்க அது அனிருத் ஸ்டைலாக மாறினது தான் பெரிய துரதிர்ஷ்டம். இப்போ இவருக்குன்னு அதை ஃபார்ம் பண்ணி இப்போ யுவன் போடுவார். யுவனும் வந்து
அதிரடியான சாங்ஸ் போட்டிருக்காரு. ஆனால் அது அனிருத் சாங் மாதிரி இருக்காது. ஆனால் இவர் போட்டது வந்து அனிருத் சாங்காக அப்படியே ஒட்டின மாதிரி இருக்குது. நீங்கள் பேர் போடாமல் இந்த சாங்கை போட்டிருந்தாங்கன்னா இது அனிருத் பண்ணியிருக்காரோங்கிற அளவுக்கு தான் நமக்கு தோணும். அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லையேங்கிறது தான் என்னுடைய கருத்து. அண்ட் தென் இப்போ குட் பேட் அக்லி ஒரு பக்கம் இருந்தாலுமே அடுத்தடுத்து நிறையா மூவி வந்து ரிலீசஸ்க்கு இருக்குது. அண்ட் ஜனநாயகனுமே வந்து ரேப் ஆகிடுச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் இல்லை கொஞ்சம் தடங்கள் இருக்குது ஷூட்ஸில் அப்படின்ற மாதிரி. அண்ட் நிறைய பேர் நம்ம இன்டர்வியூ பண்ணுறப்போ கேட்கும் போது அவங்களோட அப்டேட் நெக்ஸ்ட் என்னவாக இருக்குன்னா நான் ஜனநாயகனில் நடிக்கிறேன்றதை சொல்கிறாங்க. அண்ட் இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் பண்ணுறாங்க, சின்ன ஆர்டிஸ்ட்ஸும் இருக்காங்க, இப்போ பிகினர்ஸும் இருக்காங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டும் அதில் இருக்காங்க. ஸோ ஜனநாயகனோட அப்டேட் உங்ககிட்ட இருந்து இப்போ கொஞ்ச நாள் அந்த படப்பிடிப்பு நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த நிறுவனத்தின் மீது ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து வங்கி கணக்குகள்லாம் கொஞ்சம் முடக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இங்கே நினச்ச மாதிரி அவங்களால வந்து ரன் பண்ண முடியல. விஜயும் வந்து என்னுடைய போர்ஷனை சீக்கிரம் முடிச்சிருங்கன்னு சொல்லி அவர் போர்ஷனை மேக்ஸிமம் முடிச்சிட்டாங்க. ஏதோ சாங்கு ஃபைட்டு மட்டும் பாக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவரை அனுப்பிச்சிட்டு அது இல்லாத காட்சிகளை வந்து ஒரு 15-20 நாள் எடுக்கிற மாதிரி தான் அவங்க இப்போ பிளான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ விஜயும் வந்து இந்த அரசியல் சுற்றுப்பயணங்கள் அது இது நிறைய பிளான் போட்டுட்ருக்காரு இல்லையா. ஸோ அதனால் மலர்னு முடிச்சுட்டு அவர் கிளம்பிடுவார். மேக்ஸிமம் ஒரு 99% விஜய் சம்மந்தப்பட்ட காட்சிகளை முடிச்சுட்டாங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அவர் காட்சிகள். அண்ட் அதுக்கான வரவேற்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எந்த மாதிரியான ஒரு ஃபிலிமாக இருக்கும்? பொலிட்டிக்கல் தெரியும், ஒன்றும் இல்லை. இப்போ அவருடைய கடைசி படம்னு சொல்லியாச்சு. இன்னொன்று வந்து அவரை வழி அனுப்புகிற மாதிரி படத்தில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. இங்கே சினிமாவிலேருந்து நீங்கள் அரசியலுக்கு போகிறீங்க, நீங்கள் அங்கே போயும் பெரிய வெற்றிகளை அடையணுங்கிற மாதிரி பாடல்கள்லாம் எழுதி அதில் வந்து அவருக்கு பிடித்த 3 இயக்குனர்கள் உள்ளே வராங்க. நெல்சன், அட்லி அண்டு லோகேஷ் கனகராஜ். இவங்க 3 பேருமே உள்ளே வந்து ஒரு சின்ன சின்ன வரிகள் பாடிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு வைபை க்ரியேட் பண்ணோம். பொதுவாகவே அவருடைய கடைசி படங்கும்போது அது வந்து ரசிகர்கள் தாறுமாறாக அதை கொண்டாடிடுவாங்க. அதனால் அதே மாதிரி பிஸ்னஸும் பயங்கரமாக இருக்குது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு விஜய் படங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டெல்லாம் கோட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நிச்சயமாக அவர் இந்த திரையுலகத்தை விட்டு போகும்போது யாரும் தொட முடியாத ஒரு சாதனையை பண்ணிட்டு தான் போவார் பிஸ்னஸ் ரீதியாகவும். இப்போ ஜனநாயகனுக்கான இந்த பஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போது சில பேர் வந்து குட் பேட் அக்லியோட கம்பேர் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா ஆப்வியஸ்லி 2 பெரிய டைரக்டர்ஸ் இருக்கிறதுனால அண்ட் பெரிய ஆக்டர்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு கம்பேரிசன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த 2த்துக்குமான கம்பேரிசனை? அது வந்து நீண்ட காலமாக இங்கே இருக்குது. அஜித் படம் விஜய் படம் 2த்தையும் ஒப்பிட்டு பேசுகிற வழக்கம் நீண்ட காலமாக இருக்குது. நடுவில் வந்து துணிவு வாரிசு வரும்போது அது இன்னும் ரொம்ப வேகமாக இருந்துச்சு, வேற மாதிரி. ஆமாம், எது வந்து கலெக்ஷனில் பெஸ்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு அன்றைக்கி போச்சு. படமாகவும் துணிவு நல்லா இருந்துச்சு, கலெக்ஷனும் அது நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து 2 பேரும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்காங்க. விஜய் வந்து என்னென்னா ஒரு படி மேலே போய் இது நம்ம ரசிகர்களுக்காக படம் பண்ணணுங்கிற முடிவை நீண்ட காலமாக எடுத்திருக்காரு. இப்போ அஜித் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம், இப்போ மகிழ் திருமணிட்ட எனக்கு இந்த மாதிரி காட்சிகள்லாம் வேணாம், பில்டப்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் விஜய் எடுக்கவே மாட்டார். என்னுடைய ரசிகர்களுக்காக தான் நான் படம் பண்ணுறேன், அவங்க ஹாப்பியாக இருக்கணும், அதை தாண்டி குழந்தைகள் பெண்கள் இவங்கெல்லாம் உள்ளே வரணும், அந்த மாதிரி படமாக இருக்கணும்னு அவர் சொல்லுவார். ஸோ அதனால தான் வந்து அஜித்தை விட ஒருபடி ஒரு மேலேயே எப்போவுமே இருந்துகிட்டு இருந்தார். பட் இப்போ அவர் விலக போகிற நேரத்தில் நிச்சயமாக இந்த கம்பேரிசன் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா குட் பேட் அக்லி ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை தொடும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. முதல் நாள் வசூலே ஒரு பெரிய கோடிகளை தொடுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா தியேட்ரு ஆப்போசிட்டாக எந்த படமும் வரலை. அதனால் பெரும்பான்மையான தியேட்டர் வந்து குட் பேட் அக்லிக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ கலெக்ஷனும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அப்போ விஜயோடு ஒப்பிடும் பொழுது பெரிய அளவுலலாம் நம்ம வந்து இது வேற ஒரு இடத்துல இருக்குது, இது ரொம்ப கீழே இருக்குன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட சமமாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்போ லைக் குட் பேட் அக்லி ஆகட்டும், ஜனநாயகன் பற்றி பேசிகிட்டு இருக்க அந்த நேரத்தில் இட்லி கடை போஸ்ட்போன் ஆனதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு ஓகே குட் பேட் அக்லி வருது அது மாதிரி சில டாக் இருந்தது, பட் இப்போ வேறு ஏதோ ஃபினான்ஷியலாவோ இல்லை ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி இருக்கிற மாதிரி தெரியல. இட்லி கடைக்கெல்லாம் ஃபினான்சியலாக பிரச்சனை வரவே வராது. ஏன்னா அவங்களாம் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அந்த பிரச்சனை கிடையாது. அவங்க ஷூட்டிங்கே கொஞ்சம் பாக்கி வச்சுருக்காரு தனுஷ். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து April 10th கொண்டு வரணும்னு அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. அப்புறம் சரி ரைட்டு ஏதோ ஒரு அவங்களே முடிவு பண்ணி அஜித் படம் வரும்போது நம்ம வேண்டாம், ஏற்கனவே ஒர்க்கு வேறு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது, அதனால் கொஞ்சம் நிதானமாக பண்ணுவோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் சேர்ந்து வரலையே தவிர மற்றபடி வந்து அதில் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை.
ஆக்டிங் மாதிரியே தான் ஒரு டிரெக்ஷனுமே வந்து இப்போ நீக் நம்ம பார்த்தோம், அதுக்கு முன்னாடி அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிற படங்கள் நம்ம பார்த்தோம். அண்ட் தென் இப்போ வந்து பயங்கரமாக பேசப்படுற விஷயம் என்னன்னா, அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாங்க, ஏகே வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பயங்கர ஒரு எப்படி சொல்கிறது, அதுவும் ஒரு ஃபேன் பாயிஷாக இருக்கும். ஏன்னா அவங்களுமே வந்து பார்த்து இருந்தவங்க தான், இண்டஸ்ட்ரியில் பார்த்தவங்க தான். அண்ட் தென் அது வந்து ஒரு 2 ஹீரோ அந்த ஈகோலாம் விட்டுட்டு அதை பண்ணணும் அந்த ப்ராஜெக்டை இல்லையா? அது எப்படி இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்? அந்த படத்தில் தனுஷ் நடிக்காமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ என்ன தான் வந்து அஜித் ஒரு பெரிய ஹீரோ, ஒரு கமர்ஷியல் ஹீரோ, நாம் அதுக்குள்ளே ஒரு காட்சியோ அல்லது வந்து ஒரு சின்ன கேரக்டராகவோ வர்றோம்னு தனுஷ் முடிவு பண்ணிட்டாருன்னு வைங்களேன், அந்த காட்சியை வந்து எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்ல முடியுங்கிறதுல தான் கவனம் இருக்கும். அப்போ வந்து அதில் அவர் நடிக்காமல் இருக்கிறது நல்லது. அஜித்தை கூட இவர் கதை சொல்லும்போது ஃபோனில் தான் கதை சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் இந்த படத்தில் இருப்பீங்களான்னு கேட்டிருக்காரு. இல்லை சார்னு சொல்லியிருக்காரு தனுஷ். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால் அவர் கேட்டது வந்து நீங்களும் இருந்தால் நல்லா தான் இருக்கும், நம்ம 2 பேரும் ஒரே ஸ்க்ரீனில் வர்றதுங்கிறது அது ஒரு ஃபேன்ஸ் மூமெண்ட் தானே அப்படின்னு நினச்சி தான் கேட்டிருப்பார். அவர் பயந்து போய் ஐயோ நீ வந்தால் எனக்கு கஷ்டமாச்சேங்கிற தொனியில் கேட்டிருக்க மாட்டார். பட் அதற்கு படத்தில் இடம் இல்லைங்கிற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு. பட் இந்த இது வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. முழு கதையும் இன்னும் தனுஷ் சொல்லலாம், ஆனால் முழு கதையை ரெடி பண்ணி வச்சுருக்காரு அவர். என்னென்னா இந்த கதை ஏற்கனவே ரஜினிக்கு சொல்லப்பட்ட கதை, ரஜினிக்காக எழுதப்பட்ட கதை. ஓகே, அவர் பயங்கர ஃபேன் பாய் இல்லை தனுஷ் சார்? ஆமாம், அவர் வந்து அவருடைய முன்னாள் மருமகன் ஆகிட்டார் இப்போ. ஆனால் அவர் மருமகனாக இருந்த காலத்தில் இந்த முயற்சியை அவர் எடுத்தார். ரஜினி வந்து இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிட்டார். ஸோ அதனால் வந்து அந்த கதையை அப்படியே அவர் வச்சுருக்காரு. இன்றைக்கி அஜித்தோட சேரும்பொழுது அந்த கதை ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ அஜித்தினுடைய மார்க்கெட்டு, அவருக்கு இருக்கிற அந்த ஃபேன் கூட்டம், இதெல்லாம் வச்சு அந்த கதையில் சில மாற்றங்களை அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் கரெக்டாக வந்து இப்போ ஏப்ரலில் அவர் கதையை கேட்க போகிறாரு. முழு கதையும் இப்போ ஏப்ரலில் சென்னைக்கு வர்றாரு அஜித். வந்து தனுஷை சந்தித்து அந்த கதையை கேட்குறாரு. கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அறிவிப்புகளே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படியா? சூப்பர் சார். ஆனால் இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறப்போ அவங்க ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து வராங்க, அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க நிறையா. லைக் அஜித் சார் வந்து இப்போ விடாமுயற்சி ஆகட்டும், இப்போ குட் பேட் அக்லி அவரோட யூஷுவல் ஜான்ரா முன்னாடி பண்ணது. பட் விடாமுயற்சி ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணது தான். ஸோ அது மாதிரி இந்த படமும் இருக்குமா இப்போ டியோட அவர் பண்ணுற படம்? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா முழுக்க கமர்ஷியல் படம் தான் பண்ணுவார். ஏன்னா தனுஷுக்கு தெரியும் நாம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் பண்ணால் அது எப்படிலாம் இருக்கணும். இப்போ மாரியெல்லாம் பண்ணவர் தானே அவர். இப்போ அந்த மாதிரி ஒரு படம் அஜித்தோட சேர்ந்து பண்ணும் பொழுது எங்கெல்லாம் ரசிகர்கள் வந்து என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கரெக்டாக வைப்பார். நிச்சயமாக வந்து அது ஒரு பேசுகிற படமாக இருக்கும். அண்ட் இது எல்லாமே இருக்கிறப்போ இப்போ விடாமுயற்சியிலும் த்ரிஷா நடிச்சிருக்காங்க, குட் பேட் அக்லியுமே அவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் சில ஃபேன்ஸ் நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா, ஏன் இதே சேம் ஆக்ட்ரஸ் 2த்துக்கும் பண்ணுறாங்க, அண்ட் இப்போ கொஞ்சம் கர்லி ஹேரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக் இருந்தாலுமே வை தி சேம் இது காஸ்டிங் அப்படின்றப்போ அப்போ அட்லீஸ்ட் தனுஷரோட மூவிலேயாவது ஹீரோயின் வேற மார்க்க கட்டாயமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இப்போது த்ரிஷாவை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரொம்ப கோஆர்டினேஷன் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்னு வச்சிங்களேன். இப்போ சில பேர்கிட்ட போய் நீங்கள் கதையை சொன்னீங்கன்னா இது என்ன அது என்னென்னா 1000 கேள்வி கேட்பாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையை கொடுக்குற விதத்தில் எல்லாத்துலேயுமே த்ரிஷாவை வந்து யாருமே குறை சொல்கிறதில்ல. இப்போ த்ரிஷாவையும் நயன்தாராவையும் கம்பேர் பண்ணாங்கன்னா த்ரிஷா வந்து எங்கேயோ இருக்காங்க எல்லா விதத்துலேயும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம த்ரிஷாட்ட போயிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஏற்கனவே அஜித்தும் அவங்களும் நல்ல நண்பர்களாக இருக்கும் பொழுது தேவையில்லாத இந்த ஈகோ பிரச்சனைகள்லாம் இருக்காதுன்னு நினச்சி தான் த்ரிஷாட்ட போகிறது. அதனால் இப்போ காலம் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ அடுத்தடுத்து நிறைய நடிகைகள் வந்துகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் த்ரிஷா, நயன்தாரா இவங்கெல்லாம் வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அதனால் நிச்சயமாக தனுஷ் வந்தால் கூட வேற ஒரு ஹீரோயினோட தான் வருவார். அண்ட் தனுஷ் சாருமே வந்து இப்போ டிரெக்ஷனில் எந்த அளவுக்கு பிஸியோ நம்ம நினச்சோம் ஓகே ஒரு லிட்டில் பாஸாவது இருக்குமோ அவரோட ஆக்டிங் கரியர்னு பார்க்கும்போது இல்லை. நிறைய ரூமர்ஸ் இப்போ வருது தட் இஸ் நிறைய டைரக்டர்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி. இப்போ அஸ்வத் மாரிமுத்து கூட அதுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தாரு, இல்லை இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை, இருந்தால் நான் டெஃபினட்டாக சொல்கிறேன்றப்போ அந்த மாதிரி இப்போ எல்லா டைரக்டர்ஸுமே தனுஷ் சார் வச்சு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? நிறைய டைரக்டர்ஸ் தனுஷ் வந்து இப்போ அஜித் விஜய்க்கு அப்புறம் வந்து அந்த இடத்துல தனுஷ் சிவகார்த்திகேயன் அப்படி இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம தனுஷை வச்சு பண்ணணுங்கிற எண்ணம் வந்து எல்லாருக்குமே வரும். இன்னொன்று இப்போ அஸ்வத் மாரிமுத்து விஷயத்தில் என்ன நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் தனுஷை அப்ரோச் பண்ணதெல்லாம் உண்மையாக இருக்கும். இவர் சிம்புவை பொறுத்தளவுக்கு தனுஷ் வந்து ஒரு நேரடி எதிரியாக இருக்கார். சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது
இவர் போய் தனுஷை மீட் பண்ணிட்டு வந்தாருன்னா சிம்பு எப்படி கோஆப்ரேட் பண்ணுவார்? எப்போவுமே வந்து ஒரு டைரக்டரு ஒரு நடிகர் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அல்லது அவர் ஒரு நடிகரை வைத்து இயக்கும் பொழுது தன்னுடைய அடுத்த படத்துக்கான ஸ்கெட்சை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ இவங்க வந்துட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. இப்போ இன்றைக்கி இருக்கிற எல்லா ஹீரோவுமே பிஸியாக இருக்காங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அப்ரோச் பண்ணால் தான் ஒரு வருஷம் கழிச்சாவது உங்களுக்கு டேட்டு கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து சிம்பு படத்தை இயக்கி முடிச்சுட்டு அப்புறமா போய் தனுஷ்கிட்ட பேசுனீங்கன்னா அடாடா முன்னாடியே வரக்கூடாதா, நான் ஏற்கனவே 3 படம் கையில் வச்சுருக்கேன் பாரு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துண்டை போட்டு வைப்பாங்க. இது எல்லாருமே செய்கிற விஷயம்தான். லைட்டாக ஒரு பஸ்லேயே இருக்கும், மக்களுக்கும் தெரிகிற மாதிரி. ஆனால் என்னென்னா இந்த டைரக்டர் இந்த செய்தி வெளியில் வர்றதை விரும்ப மாட்டாங்க. வந்தால் இந்த ஹீரோ வந்து பெருசாக ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார். இன்னொன்று வந்து இப்போ தனுஷுக்கும் சிம்புவுக்கும் பிரச்சனையே இல்லை, 2 பேரும் நல்ல நண்பர்கள் அப்படின்னா எந்த டென்ஷனுமே இல்லை. இப்போ ஒரு காலத்தில் வந்து விஷால்கிட்ட கதை சொல்ல வர்றவங்கள்ட்ட என்ன பண்ணுவார் விஷால், இந்த கதையை நான் பண்ண முடியாது, நீங்கள் ஆரியாட்ட போய் சொல்லுங்கன்னா அவரே அனுப்பி வைப்பார். ஆரியாவுக்கு ஒரு கதை வந்துன்னு வச்சிங்களேன், இது நம்ம செட் ஆக மாட்டோம், நீங்கள் அவன்கிட்ட போய் சொல்லுங்கன்னு அனுப்பி வைப்பார். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்குது. ஆனால் சிம்புவுக்கும் தனுஷுக்கும் அப்படி இருக்கான்னா இல்லை. அதனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, ஐயோ இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம செத்தம்டா, அதனால் வேண்டாம் உடனடியாக மறுத்துவோன்னு அவர் மறுக்கிறார். ஒருவேளை பேசாமல் கூட இருக்கலாம், அது வேற. பேசியிருந்தாலும் தப்பு கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து தொழில் தானே. இப்போ நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவரை கமிட் பண்ணால் தான் இந்த வேலையை முடிச்சுட்டு நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும். அதனால் அது ஒன்றும் தவறு கிடையாது. ஓகே. அண்ட் இப்போ அவங்க எஸ்டிஆர் கூட பண்ணுற அப்டேட்ஸ் பற்றியும் நீங்கள் எங்களுக்கு சொல்லலாமே. ஆமாம், இப்போ அந்த படம் வந்து 3 ஹீரோயின் அதில் நடிக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அதில் இந்த மிருனால் தாகூர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கயால் லோகரை வந்து ஏற்கனவே கமிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் மமிதா பைஜுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த படத்தை பொறுத்த விஷயம். அது வந்து ஒரு கல்லூரியில் நடக்கிற ஒரு கதை. இவர் வந்து இல்லை பேராசிரியராக இருக்காருன்னு முதல்ல தகவல்கள் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா தெரியுது ஒரு ரவுடியான் படத்தில். ஸோ அது கையில் கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு, அது புத்தகத்துக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகிறாரு. அதனால் பல வருஷமாக ஒரே காலேஜில் படிக்கிற நபராக கூட அவர் இருக்கலாம். அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கதை. பட் என்ன இருந்தாலும் அஸ்வத் மாரிமுத்து இன்றைக்கி வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு இயக்குனராக இருக்கார். ரொம்ப சுவாரஸ்யமான படமாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறது. அண்ட் தென் மெயினாக இப்போது ரெட்ரோவோட பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆனோடனே அதுவுமே இப்போ நிறைய பேசப்படுது. லைக் இப்போது சந்தோஷ் நாராயணன் அவரே டான்ஸ் ஆடினது, அண்ட் தென் அந்த பேரிங்குமே எல்லாமே ஒரு மாதிரி இந்த ஒரு நிறைய சிங்கிள்ஸ் ரிலீஸ் பண்ணாலுமே இது ரொம்ப மெயினாக பேசப்படுது. என்னடா இவ்வளோ வைப் மெட்டீரியலாக இருக்குது, ஸோ ஒரு பேங்கர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ரெட்ரோவோட அப்டேட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள். எனக்கு வந்து அந்த பாட்டை கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் இந்த பாடலை அப்படியே ஒரு விஜய்கிட்ட கொடுத்தீங்கன்னா எப்படி வரும்னு யோசிச்சு பாருங்களேன், வேறு மாதிரி இருக்கும்ல. அப்போ ஏன் வந்து இதில் இவ்வளவு ஸ்லோவாக அவர் ஆடுறாரு, அதுக்குள்ளே அவர் டயர்ட் ஆகிட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து பார்க்கும்போது தோணுது. அதே மாதிரி தான் இப்போ சந்தோஷ் நாராயணன் ஆடினது கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அந்த டான்ஸ் ஸ்பீடெல்லாம் ரொம்ப அவங்க அந்த அந்த வேகத்துக்கு அவங்களால ஆட முடியலையோங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஒரு முழுமையான பாடலாக அது இல்லை பார்க்கும்போது. நமக்கே எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் அடுத்த ஜென்ரேஷனை யோசிச்சு பாருங்களேன். அண்ட் தென் இப்போ இந்த மூவிஸ் எல்லாம் வந்து ஒரு ரிலீஸ் பண்ணுறாங்க, பஸ் இருக்குது. ஆனால் வந்து இப்போ 2025 ஸ்டார்டிங்லேயே செம்ம பேங்கராக குடும்பஸ்தன் அண்ட் டிராகன் ஒன் த ஷோன்ற மாதிரி இருக்குது. ஆமாம். ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 2-3 படங்கள் தான் வந்து ப்ராமினெண்ட்டாக 2025ல் ஒரு ரிலீஸ் ஆன மூவிஸோ அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கும் நமக்கு இருக்குது. ஏன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, 1-2 பரவாயில்ல, வீக்லி வேர் சீயிங் லாட் ஆஃப் மூவிஸ். ஆனாலுமே வந்து அந்த ரீச் அந்த ஒரு கலெக்ஷனுமே வந்து ஏன் அந்த 2 படங்களை தாண்டி நிறைய படங்கள் வாங்கலை? நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த 2 படங்களும் எவ்வளோ நேர்த்தியாக இங்கே உருவாக்கப்பட்டதுங்கிறது. இன்னொன்று ஒவ்வொரு காட்சியுமே வேறு எதுலேயும் வராத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க உருவாக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஒரு 10 வரி கதையாக தான் இருக்கும். ஆனால் அதற்குள் நீங்கள் வைக்கிற காட்சிகள் தான் அந்த படத்தையே ஓட வைக்குது. இப்போ இன்ட்ரோலுக்கு முன்னாடி 4 காட்சி, இன்ட்ரோலுக்கு பிறகு 4 காட்சி நீங்கள் கைத்தட்டுற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அந்த படம் ஹிட்டு. அப்படி வந்து மற்ற படங்கள் இருந்ததுன்னா இல்லை. என்னென்னா இவங்க வந்து அரைச்சமாகவே அரைக்கிறாங்க. நம்ம உட்காந்துட்டு ஒவ்வொரு காட்சியாக சொல்லிகிட்டே இருக்கலாம், அடுத்து இதுதான் வரப்போகுது, அடுத்து இதுதான் வரப்போகுது. படம் 10 நிமிஷத்தில் எண்டு இதுதாங்கிற அளவுக்கு நம்மளால் சொல்லிட முடியுது. அப்போ ஏதாவது ஒன்று வித்தியாசமாக இங்கே செய்யுங்க அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் யாருமே அதை காதில் வாங்கினதா தெரியல. அப்போ எங்கே பிரச்சனை ஆகுதுன்னா கதை கேட்குற ஹீரோக்கள்கிட்ட பிரச்சனை ஆகுது. இப்போ மணிகண்டன் வந்து கதை கேட்கும்போது இதில் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்க்குறாரு. ஸோ அதனால தான் அவருடைய படங்கள் தொடர்ந்து நல்ல படங்களாக இருக்குது, நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இவர் பிரதீப் ரங்கநாதன்
அவர் வந்து பேசிக்கலாகவே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கார், ஒரு டைரக்டராக இருக்கார். அவர் நடிக்க போகிற படத்துக்கு அவ்வளோ பார்க்குறாரு. அவர் இதெல்லாம் புதுசாக இருக்கணும், இதில் என்ன நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ அதனால தான் இந்த 2 பேரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி படங்கள் நிறையா இங்கே வரணும். ஒவ்வொருத்தரும் அந்த கவனத்தை எடுக்கணும். இப்போ பணத்தை வந்து யாரோ கொண்டு வந்து போடுறாங்க, நம்ம என்னத்தையோ கிண்டி கொடுக்குறோங்கிறது பல பேருடைய மனநிலையாக இருக்குது. அது முதல்ல மாறணும். அப்போ தான் நல்ல படங்கள் வரும். இப்போ மலையாளத்தில் நிறைய படங்கள் புதுசாக வருது, விதவிதமாக வருது. எப்படிரா இப்படிலாம் யோசிக்கிறாங்கங்கிற அளவுக்கு வருது. இங்கேயே வரமாட்டேங்குது அப்படின்னா இதுதான் காரணம். இப்போ நீங்கள் பெரிய நடிகர்களை வச்சு அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு 7 பேர் ஹைட்டில் இருக்காங்க. இவங்களை வச்சு நீங்கள் வந்து புதுசாக குடும்பஸ்தன் மாதிரி ஒரு படம் பண்ண முடியாது. ஆனால் மணிகண்டன் மாதிரி, பிரதீப் மாதிரி இன்னும் நிறைய பேர் இங்கே இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு புதுசாக ட்ரை பண்ணலாம்ல. இப்போ கவின்லாம் இருக்கார், நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணலாமே, ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்கங்கிறது தான் நம்முடைய வருத்தமாக இருக்குது. அண்ட் தென் இப்போ இந்த மாதிரி படங்கள் வந்து இப்போ ஹிட் ஆகிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ லைனப்பில் இருக்கிற மூவிஸ் ஏதாவது வந்து இந்த 2025ல் வந்து அதை தாண்டியும் இப்போ நிறையா வசூல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இப்போ வர்ற மூவிஸ்? இல்லை, அந்த மாதிரி நம்ம குறிப்பிட்டு சொல்லும்படியாக படம் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாமே கமர்ஷியல் படமாக தான் இருக்குது. இப்போ வந்து வீரதீர சூரன்னு ஒரு படம் இப்போ அடுத்த வாரம் வரப்போகுது. எல்லாருக்குமே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படத்து மேலே. என்னென்னா விக்ரம் வந்து நடுவில் ஹிட்டு கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அவரே மறந்துருப்பார் நம்ம எப்போ ஹிட்டு கொடுத்தோன்னு கேட்டால் அவருக்கே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு பெரிய படுதோல்வி படங்களாக கொடுத்துட்டு இருந்தார். இந்த படம் அவருக்கே ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு 50 கோடி சம்பளம் கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. டிஸ்ட்ரிபியூட்டர் மத்தியிலையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருக்குது. ஸோ அது மாதிரி 1-2 படங்களை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கூலி வரப்போகுது, ஜெயிலர் 2 ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் இப்போ ரெட்ரோவையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரெட்ரோவில் சின்ன சின்ன குறைகள் நம்ம பார்க்குறோம். பட் இருந்தாலும் கார்த்திக் சுப்புராஜ், ஆமாம் அதான் சொல்கிறேன், ஒரு நல்ல டைரக்டர் அவர். சூர்யாவும் வந்து நம்ம ஒரு ஹிட்டே கொடுத்தாகணுங்கிற சூழலில் இருக்கார். ஸோ அதனால் வந்து அந்த படத்தையும் ஒரு எதிர்பார்க்குற படமாக தான் வச்சுக்கிறோம்னு வைங்களேன். ஸோ இதெல்லாம் 2025ல் எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம். அண்ட் எஸ், அந்த இன்ஃப்ளூயன்சஸ் வச்சு ஒன்று பண்ணுறாங்களே சார், லைக் இப்போ சில மூவிஸ் வந்து நமக்கு தெரியும் அதை வந்து பிஆர் பண்ணுறாங்கன்னு, ஓகே, அது வந்து ஒரு டு அன் எக்ஸ்டென்ட் ப்ரொமோஷன் வந்து ஆக்டர்ஸே பண்ணுறாங்க, நம்மளுமே பண்ணுவோம், அது நார்மல். ஆனால் வந்து இப்போ ஃபேக் ப்ரொமோட் பண்ணுறாங்கல்ல, அதாவது இன்ஃப்ளூயன்சஸ் வச்சு சில நம்ம நிறைய படங்களுக்கு பார்த்தோம். பட் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. இன்ஃப்ளூயன்சஸ் வச்சு இந்த மாதிரி ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணுறாங்கல்ல, அதால் அவங்களுக்கு வருது, அதாவது தேர் ரீச்சிங் தேர் கலெக்ஷன் பாக்ஸ்னே சொல்லலாம். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து பிஸ்னஸ் தான். இப்போ ஒரு பெரிய தொகையை உள்ளே போடுறாங்க, திரும்ப எடுக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர அது எந்த வகையில் நம்ம எடுக்கிறோங்கிறத அவங்க வந்து நினைக்க மாட்டாங்க. அதில் இருக்கிற நீதி நேர்மையெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம வட்டிக்கு வாங்கி படம் போட்டிருக்கோம், இந்த பணத்தை வட்டியோடு சேர்த்து எடுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு தவறை அவங்க செய்கிறாங்க, அது தவறு தான், அதை தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. ஆனாலும் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயோ இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே அப்போ நல்லா இருக்குமோன்னு உள்ளே போய் வெளியில் வரும்போது திட்டிட்டு வராங்க. இப்போ ஒரு படத்தில் இது நிகழ்ந்துருச்சு. இப்போ அவங்க ஒரு 35 லட்சம் ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்தாங்க, 35 லட்சம் ரூபா விளம்பரத்துக்கு செலவு பண்ணாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு மட்டும். அப்போ அந்த பணத்தையே அவங்க இன்னும் பல கோடிகளாக சேர்த்து எடுத்துட்டாங்க. இது அடுத்த படத்தில் நடக்குமா, அதுக்கு அடுத்த படத்தில் நடக்குமான்னு தெரியாது. ஏன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை திரும்ப வந்து இதே மாதிரி எங்கேயாவது ஒரு படத்தை பார்த்துட்டு சொன்னாங்கன்னா திட்டுவான், போக மாட்டான். நீ வந்து போய் சொல்கிற, நல்ல படத்தையே அவங்க சொன்னால் கூட அப்புறம் போக மாட்டான். அப்போ இங்கே வந்து மக்கள் வந்து எல்லாருக்குமே ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்காங்க. இவன் சொன்னால் உண்மையாக இருக்கும், இவன் சொன்னால் பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை இருக்குது. அதில் போய் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சேர்ந்துட்டாங்க, அவ்வளோதான். இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம நிறையா சாங்ஸ் பார்க்குறோம் விச் ஆர் அட்மோஸ்ட் வல்கர். அது நம்ம யாராக இருந்தாலும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எல்லாருக்குமே முகம் சுழிக்கும் வகையில் சில பாடல்கள். இப்போ அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி வந்து ஒரு கம்யூனிட்டி, ஒரு சங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆனால் கூட டெஃபினட்டாக வந்து நாங்கள் வந்து இதுக்கு அகெயின்ஸ்டாக கேஸே இது பண்ண போகிறோம், இதை நீங்கள் பண்ணவே கூடாது. அதாவது இப்போது கண்டனம் தெரிவிப்பாங்கள்ல, அந்த மாதிரி டெஃபினட்டாக நீங்கள் இதை பண்ணவே கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றின உங்கள் கருத்து என்ன? இல்லை, அதில் வந்து சில கருத்து மாறுபாடுகள் இருக்குது. என்னென்னா, இப்போ சென்சார்னு ஒரு அமைப்பு இருக்குது, இவங்க போராட வேண்டியது சென்சாரை எதிர்த்து தான். நீங்கள் படம் எடுக்கிறவன்ட்ட போய் சண்டை போடக்கூடாது. நீங்கள் சென்சார் அனுமதிக்கிறதுனால தானே அப்படிப்பட்ட படங்கள் வருது. நீங்கள் சென்சார் ஆஃபீஸில் போய் உண்ணாவிரதம் இருங்க, முடிஞ்சால் உள்ளே போய் அந்த அதிகாரிகிட்ட போய் சண்டை போடுங்க, அவ்வளோதானே. இதை நீங்கள் செய்கிறத விட்டுட்டு ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக சென்சார் அதிகாரியாக மாறினா எந்த படமுமே வராது. இப்போ ஒரு படம் அதில் சொல்கிற கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எனக்கு பிடிக்காமல் போகும். அப்போ பிடிக்காதவங்களாம் ஒன்று சேர்ந்து அந்த படத்தை தடை செய்யுங்கன்னா
அதை நம்ம ஒத்துக்க முடியாது. அப்போ சென்சார்னு ஒரு அமைப்பு எதுக்கு இந்த நாட்டில் இருக்குது? அப்போ சென்சாரை தான் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். சார் இப்படிப்பட்ட தவறான காட்சிகள் வர்ற படத்தை நீங்கள் ஏன் அனுமதிக்கிறீங்க, நீங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருங்க, இன்னும் கெடுபிடி காட்டுங்கன்னு இவங்க அங்கே போய் தான் சண்டை போடணும். அதை விட்டுட்டு இவங்க வெளியில் வந்து ஒவ்வொரு படத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இது இப்போதைக்கு நிற்கிற சண்டையாக இருக்காது. ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டு வந்த படம் தான் இந்தியன் 2. ஆனால் வந்து இப்போ இந்தியன் 3க்கு வந்து யாருமே வாங்காத நிலைமையில இருக்கு. லைக்கா கூட ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து? ஆக்சுவலாக வந்து இந்தியன் 3யும் இந்தியன் 2வும் சேர்ந்து ஒரு படமாக வந்திருந்ததுன்னா இவ்வளோ பெரிய இஷ்யூஸே இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸஸாக எடுத்துட்டாங்க. இந்தியன் 2 எடுக்கும்போதே நிறையா எடுத்துட்டாங்க. அப்போ சங்கர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு, நம்ம இந்தியன் 3யா இன்னொரு பகுதியாக கொடுத்துடலாம், இந்தியன் 2வை தனியாக கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அதில் ஒரு சுயநலம். கமலஹாசனும் சங்கரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணது என்னென்னா, இது இந்தியன் 3யா கொண்டு போயிட்டோம்னா தனித்தனி சம்பளம் நம்ம 2 பேருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முதல்ல அவங்க நினச்சது. இதில் நடுவில் வந்து ஒரு தகவல் வருது, கமலஹாசன் ஒரே படமாக பண்ண சொன்னார், அதை சங்கர் தான் கேட்கலங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. பட் நாம் தொடர்ந்து இதை பற்றி விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, கமல் வந்து ஒரு படத்துக்கு வாங்குகிற சம்பளத்தை இந்தியன் 3லையும் நம்ம வாங்கிக்கலாம், அதே மாதிரி சங்கர் ஒரு படத்துக்கு வாங்குகிற சம்பளத்தை இந்தியன் 3க்கும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல பிளான் போட்டு தான் அதை இந்தியன் 3யா மாற்றிருக்காங்க. லைக்காவுக்கு என்னென்னா, அடடா நம்ம வந்து தனியாக போய் ஷூட்டிங் பண்ண வேண்டாம், இவங்க 2 பேரும் கொடுக்குற சம்பளம் தானே கொடுத்துட்டு இன்னொரு பகுதி வந்துச்சுன்னா நமக்கு பெரிய லாபமாச்சு அப்படின்னு இந்த பேராசை பெருநஷ்டம்ங்கிற மாதிரி போய் அது முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா இவ்வளோ பெரிய சிக்கலே கிடையாது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, லைக்கா டோட்டலாக இதுலேருந்து வெளியேறிட்டாங்க. இப்போ ரெட் ஜெயண்ட் தான் இந்த படத்தை கையில் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து கமலஹாசன்ட்டையும் சங்கர்ட்டையும் பேசுகிறாங்க, சார் ஏற்கனவே நீங்கள் இந்தியன் 2 வாங்கின சம்பளத்துக்கு பேசிட்டீங்க, இந்த படத்தை நடித்து முடிச்சிட்டிங்க, இப்போ இந்தியன் 3க்கு நீங்கள் இவ்வளோ சம்பளம் கேட்டால் அதை கொடுக்க முடியாது, அப்போ நீங்கள் ஒரு கணிசமாக ஒரு தொகையை 2 பேருமே வாங்கிங்க, படத்தை முடிச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இன்னொரு 10 நாள் வந்து பேட்ச் ஒர்க் இருக்குது, அவ்வளோதான். இதை வந்து அவங்க முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா படமே முடிஞ்சுது. ஆனால் ரெட் ஜெயண்ட் இதுக்குள்ளே இருக்கிறதுனால சங்கரும் கமலஹாசனும் கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்தியன் 3 கட்டாயமாக வரும், ஆனால் அதில் லைக்காக இருக்காது, அவ்வளோதான். ஓகே. அண்ட் எந்த ஓடிடியுமே கொஞ்சம் ரெடியாக இல்லை இதை வாங்குறதுக்குன்னு ஒன்று சொல்கிறாங்களா, அதை பற்றி ஒரு உண்மையா? இதுவாகவே ஓடிடி மார்க்கெட்டு விழுந்துருச்சு. அவங்க வந்து வருஷத்துக்கு இவ்வளோ படம் தான் வாங்குவோங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. இன்னொன்று, படத்தை வந்து அந்த ஸ்டார் காஸ்டிங் பார்த்துட்டோ அல்லது டைரக்டரை பார்த்துட்டோ நம்ம வாங்கக்கூடாது, படம் ரிலீஸ் ஆன பிறகு வாங்கிப்போம், அல்லது படத்தை எங்கள்கிட்ட காமிங்க, எங்களுக்கு ஐடியா இருந்தால் நாங்கள் வாங்கிக்கிறோங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. அதில் தான் பல பேர் சிக்கிட்டாங்க. இப்போ இந்தியன் 3ஐ பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சு ரிலீஸ் பண்ணுங்கள், அப்புறம் வாங்கிக்கிறேன்னு இருக்காங்க. அதுதான். ஸோ தக் லைஃப்க்குமே வந்து இப்போ எஸ்டிஆர் அண்ட் கமல் சார் காம்போனா கொஞ்சம் ஆன்டகனிஸ்ட் ரோல் மாதிரி கொஞ்சம் வருது எஸ்டிஆருக்குன்னு சொல்கிறாங்க. தக் லைஃப் வந்து ஜூன் ரிலீஸு. இப்போ அதில் என்னென்னா, சிம்பு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருக்கிறதா தகவல் இருக்குது. இன்னொன்று, மெயின் வில்லனே அவர் தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கமலஹாசனுக்கு வில்லனா சிம்பு வராருன்னா எப்படி இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் உதறி எடுத்துகிட்டு வர அவர். ஸோ அதனால் அந்த படம் வந்து சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாகவும் கமல் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாகவும் இருக்கும். நிச்சயமாக ரொம்ப பேசப்படுற ஒரு படமாக மாறும். அண்ட் இப்போ தக் லைஃப்க்குமே வந்து இப்போது மணிரத்னம் சார் வந்து கொஞ்சம் ஒரு குட்டி கேப்க்கு அப்புறம் இது வருதுன்றப்போ அவங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு, ஏன்னா இப்போ 3 பேர் இருக்காங்க இதில். ஆமாம். அண்ட் பீட் மியூசிக் டைரக்டர் தான் நான் சொல்வேன். ஸோ இவங்க எல்லாரோட காம்பினேஷனில் வருது இல்லை படம் வந்து எப்படி இப்போது நிறைய படங்கள் இப்போ அடுத்தடுத்து வருது இல்லை, குட் பேட் அக்லி ஆகட்டும், வீரதீர சொன்ன, இது கூடலாம் வந்து அதை எப்படி கம்பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த நீங்கள் மணிரத்னம் ஒவ்வொரு தடவையும் புதுசாக பிறந்து வருவார், நீங்கள் அவரை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நீங்கள் அவர் வயசுள்ள இயக்குநர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவர் மட்டும்தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து அதே உயரத்தில் இருக்கார். அது வந்து மிகப்பெரிய ஆச்சரியம். எப்படி மணிரத்னத்தால் மட்டும் முடியுதுன்னு நம்மளால் நினைக்கவே முடியாது. அவருடைய ஸ்க்ரீன் பிளே ஸ்டைலே தனியாக இருக்கும், அந்த ப்ரெசன்ஸே தனியாக இருக்கும். ஸோ நிச்சயமாக அந்த படத்தில் கமலஹாசன் இருக்கார், சிம்பு இருக்கார். அது எப்படி அவர் கொண்டு வர போகிறாருங்கிறதே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்குது. இளையராஜா சொன்னார்ல, நீங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கிற ஒரு இளையராஜா நான் இல்லைன்னு, நீங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கிற மணிரத்னம் அவர் இல்லை, வேறு மாதிரி ஒரு படம் பேங்கர் ஒன்று வரப்போகுது. சூப்பர். ஸோ இப்போ கமல் சாரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். உடனே ரஜினி சாரோட கூலி வந்து ரிலீஸ் டேட் ஏதாவது ஆகஸ்ட்ன்ற மாதிரி சொன்னாங்க. பட் எப்படி எங்கே வரப்போகுது, எந்த டேட்டில் வரப்போகுதுன்றது சொல்லலாமா? ஆகஸ்ட் 14ங்கிற மாதிரி இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட்லேருந்து தொடர்ந்து கொஞ்சம் விடுமுறை தினமாக வருது. ஆக்சுவலாக வந்து விநாயகர் சதுர்த்திலாம் இப்போ தான் வருது போல இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறையா கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸு அதில் அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனால் அந்த டேட்டை தான் அவங்க குறி வைக்கிறாங்க. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ ரஜினி அதை முடிச்சுட்டு இங்கே வந்துட்டார் ஜெயிலருக்கு, பரபரன்னு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. எஸ். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வந்து
ஒரு மந்த் விட்டால் இன்னொரு மந்த் வந்து நிறைய ஆர்டிஸ்டோட படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. அதை பற்றியும் நம்ம அடுத்து தொடர்ந்து பேசலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். சிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27 SAT எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. CSC JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSC, ANDS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.